பிரைஸ் த லார்ட். நம்ம சில நேரங்களில் மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை ஏதாவது வழியில் வந்தடையாதா என பைபிளில் முதல்ல பார்க்குறோம். சில நேரங்களில் யூடியூப் போன்ற ஆன்லைன் பேஜஸை தேடுறோம். ஆனால் அதில் நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது சந்தோஷத்தோட அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குற நாம் ஆண்டவர் சில அட்வைஸ் சொல்கிறத கடிந்து கொள்கிற காரியங்களை பார்க்க விருப்பப்படுவதே இல்லை. எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை நாம் தேடிக்கொண்டு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை அடையவே முடியாது. நம்மளுடைய தவறுகளை நாம் திருத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சில கடிந்து கொள்ளுதலையும் அட்வைஸையும் கேட்கும் பொழுதுதான் நாம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்வடைந்து நம்மளுடைய தவறிலிருந்து நாம் வெளிவந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறார், எபிரேயர் 13:2, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. இந்த வசனத்தை பார்த்ததும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய பேரோட பதில், வருகிற வருமானம் என் வீட்டுக்கே பத்தலை அப்படிங்கிற இருக்க சமயத்தில் எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளில் செலவழித்ததை இரவு நேரத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த பேப்பரை எடுத்து அந்த வாரம் நீங்கள் செலவழித்த எல்லாவற்றையும் ரீட் பண்ணி எது தேவையான செலவு, எது தேவையற்ற செலவுன்னு நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது குறைந்தது ஒரு வாரத்தில் ஒரு 100 ரூபாவாவது, சில பேர் 1000 ரூபாவாக கூட இருக்கலாம், தேவையற்ற செலவு கண்டிப்பாக செய்திருப்பீங்க. அந்த 100 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுத்திருந்தால் அவர்களுடைய ஏதோ ஒரு நாள் பசியாவது தீர்ந்திருக்கும். எனவே இப்பொழுதே பிற்காலத்திற்குரியதை குறித்து யோசித்து உங்கள் சரீரத்தையும் நீங்கள் பலகீனப்படுத்தாமல் இப்பொழுது ஆண்டவர் கொடுத்தது இன்றைக்கு வைத்து சந்தோஷமாக வாழுங்க. இன்றைக்கு இருக்கிற மனிதனை நாளைக்கு பார்க்க முடியறதில்ல. இன்றைக்கு உங்களை போஷித்த தேவன் நாளைக்கு உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இன்றிலிருந்து இந்த வசனத்தை முழுமையாக உங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. Have a blessed day. Jesus bless you.